உன் பார்வை 1000 மொழி சொல்லும் அன்பே அன்பே. Hey guys, இது உதய பாரதி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன உதயா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்ஸ் பண்ணி அதை வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேபி ப்ராடக்ட்டை தான் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி அதுக்கான ரிவ்யூ சொல்லியிருந்தேன். அதாவது பேபி ஜிம், ப்ளே ஜிம் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது என்னோட குழந்தைக்காக வாங்கி என் குழந்தைக்கு அது பிடிச்சிருக்குதா, எப்படி இருக்குது அண்ட் இது ஃபிட்டாக இருக்குதா, அந்த மாதிரிலாம் வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டமை தான் வாங்கி ரிவ்யூ பண்ணுற மக்களே. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எனக்கு அதில் ரொம்பவே பிடிச்சது வந்து நம்ம வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணுற மைக். ரொம்ப வருஷமாக நான் ஒரே ஒரு மைக் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து அதோட பிராண்டு பேர் கூட எனக்கு தெரியாது. அதை வச்சு தான் நான் நிறைய உதய எடிட்ஸ் வீடியோஸ்லாம் டப்பிங் பண்ணி எல்லாமே போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மைக் போயிடுச்சு. நான் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மைக் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லேவ்லியர் மைக் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த நான் இருக்கிற ரூமில் வந்து நிறைய திங்ஸ் இல்லை, அதனால எக்கோ அடிக்கலாம் ஸ்டார்டிங். நான் அதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். பட் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் எல்லா வீடியோலையுமே கையில் வச்சு இப்படி கிட்ட வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அண்ட் இங்கே தான் மாட்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. இது மூலயமா தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது அந்த மைக்கில் நான் பேசி காட்டுறேன். அது என்ன மைக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டடன் ரொம்ப வருஷமாக நான் வந்து ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு லாஸ்ட்டில் ஓகே நமக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவலில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் மைக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கினது தான் இந்த மோனோ எப்படி சொல்கிறது தெரியல, PM461. இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே. நம்ம எப்படி 3.5mm ஜாக் மைக்ரோஃபோன் வச்சுருப்போம், அதே மாதிரி இது வந்து யூஎஸ்பி. ஸோ யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிஸ்டமில் அதுவும் Windows 10, 11 வச்சுருந்தோன்னா டேரெக்டாக பிளக் அண்ட் ப்ளே பண்ணி அப்படியே வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பழைய மைக்குக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பழைய மைக் வந்து கண்டென்சர் மைக் கிடையாது, அது மட்டும் நல்லா தெரியும். பட் அது என்ன மைக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கத்தி பேசினாலும் கரகரன்னு கேட்கும். ஆனால் இது அந்த விஷயம் வந்து இந்த மைக்கில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கில் ஒரு நாப் இருக்குது, கெயின் நாப். ஸோ அதை வந்து நம்ம இப்படி திருப்பி எய்தர் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லைக் கம்மி பண்ணலாம், அதிகம் பண்ணலாம் நம்மளோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கை. இதில் இந்த சூப்பர் ஃபீச்சர் இருக்கிறதுனால நான் வந்து சாஃப்ட்வேரில் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நான் பேசும்போது அந்த மைக்லேயே வந்து பண்ணிடலாம். அண்ட் நான் எல்லாத்துக்கும் மேலே இந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து பாப் ஃபில்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாப் ஃபில்டர் இவங்களும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக யூஸ் ஆகிறது வந்து நம்ம இந்த அப்படிலாம் சொல்லும் போது வந்து அந்த ஒரு பேஸ் வாய்ஸ் வந்து மைக்கில் போய் ரொம்ப இறைச்சலை உண்டாக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஃபில்டர் பண்ணுது. அதுதான் இது. அண்ட் இதை விட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் ஒன்று வச்சுருக்கிறேன். இதை காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் அது என்னன்றதை காட்டுறேன். அண்டு நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் என்னோட ரிவ்யூ அவ்வளோதான். வாங்கும்போது எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர் கவரில் அப்படியே கவர் பண்ணி வந்திருந்தது. உள்ளே வந்து எந்த ஒரு மேலே இதுவெல்லாம் கிடையாது, லைக் எப்பவுமே பபுள் கவர் அதெல்லாம் வச்சு போடுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே நார்மலாக வந்து என்னடா இது இப்படி வந்துருக்குது, உள்ளே எல்லாம் உடஞ்சி போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், வந்தவொடனே பார்த்தா இந்த இடத்துல வந்து சீல் ஓப்பன் ஆயிருந்த மாதிரி இருந்தது. செக் பண்ணி பார்த்தேன், ஒருவேளை யாராவது யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நமக்கு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கிடையாதுன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே சீல் ஒட்டினதுக்கான எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஸோ இதை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கும் காட்டுறேன். உள்ளே நான் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச், இதில் பிளாக் கிரே கலர் ஸ்பாஞ்சில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீட்டாக பேக் ஆகிருந்தது. அண்ட் கண்டிப்பாக அடி வாங்கியிருக்காது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. இது உள்ளே என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன அந்த பாப் ஃபில்டர், அது அப்புறம் வந்து ஷாக் மவுண்ட். ஸோ நான் இந்த மாடல் போனதுக்கு மெயின் ரீசனே வந்து ஒரு ஷாக் மவுண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷாக் மவுண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதையும் சொல்கிறேன். நம்ம வந்து மைக்கில் பேசும்போது லைட்டாக இப்படி அப்படி நகரும், ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த ஷாக் மவுண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்டும் அதில் வந்து ஆட் ஆகாது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் நாய்ஸ் வந்தாலும் இந்த மைக்கு நம்ம தள்ளும் போது எல்லாம் இருந்தாலும் இந்த ஷாக் மவுண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ விச் இஸ் அ குட் திங். அண்ட் இந்த ஒயர் இவங்க கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இது ஒன்று தான் எனக்கு காண்டாச்சு. என்னென்னா, நான் நினச்சேன் நெட்டில் செக் பண்ணும்போது அமேசானில் அந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்களா, அதில் நான் பார்க்கும்போது வந்து
8 ஃபீட்டுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இது வந்து 4.5 அடி தான் வந்தது. 4.5 4 கூட தெரியல, 4 தான் வந்து நினைக்கிறேன். இது மட்டும்தான் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. பட் நான் வச்சுருக்க சிஸ்டம்க்கு பக்கத்துலேயே அந்த ஒரு ஆம் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆக்சுவலாக 2017 ஒரு மைக் வாங்கினேன். எனக்கு அது பிடிக்கலன்றதுக்காக ரிட்டர்ன் பண்ணேன். அப்போ அந்த மைக்கோடு சேர்ந்து இந்த ஆம்னு சொல்லுவாங்க, அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் அந்த மைக்கை பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு, ஆம் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாண்ட்லேருந்து நான் உள்ள இந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஃபைன். ஸோ அதனால் நான் சாட்டிஸ்ஃபைடு. இது கூட வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு ஹாப்பி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை இதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்குறாங்க. இதில் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஏதாவது ஹெல்ப் இருந்ததுன்னா எங்களுக்கு இமெயில் போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு ஃபன்னாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. என்னென்னா இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி இப்படி நிற்க வைக்கணும். ஆக்சுவலாக இப்படி நிற்க வச்சு தான் பேசுகிற மாதிரி தான் இந்த மைக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது நீங்கள் கீழே வச்சிருக்கிற வரைக்கும் தான் நிற்கும். பிகாஸ் இந்த ரப்பர்ஸோட அந்த எண்டு ஜாயிண்ட்ஸில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனில் பிடிச்சி நிற்குது. இது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி க்ளோஸ் ஆகிடுது. இதை வச்சு நான் விளையாடிட்டு இருந்தேன், நல்லா ஃபன்னாக இருந்தது. ஸோ இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்ன உதயா எல்லாத்த பற்றியும் பேசுகிறேன், மைக்கை பற்றி காட்டவே மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோ இருக்குது மைக். அண்ட் அழகாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க மைக்கு. இந்த கெயின் நாப் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கரெக்டாக சென்டரில் வரும்போது ஒரு ட்ரிக் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியுது. ஸோ தட் அது வந்து சென்டரை டச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொடுக்குது. ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் அந்த டேப் ரெக்கார்டர்லாம் இப்படி திருப்பும்போது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் வால்யூம் கிட்ட வரும்போது இதே மாதிரியான ஒரு சின்ன வைப்ரேஷன் வரும். லைக் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான வால்யூமில் இருக்கிறீங்க அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து எனக்கு ஸ்டீல் ஃபீல் தரல, எனக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான் தருது. பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே சொல்வீங்க. கரெக்டாக இந்த ஷாக் அப்சர்வ் இதில் ஷாக் மவுண்ட்டில் வந்து நம்ம டேரெக்டாக இப்படி வச்சு நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, இது கண்டென்சர் மைக் அப்படின்றதுனால இந்த சைடு நீங்கள் பேசினா மட்டும்தான் அது பக்காவாக வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணும். வேறு எந்த சைடு பேசுனீங்கனாலும் வாய்ஸ் ஒழுங்காக வந்து ரெக்கார்ட் ஆகாது. பட் தட்ஸ் ஹவ் கண்டென்சர் மைக் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் செட் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன். ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் சொன்னேன்ல, அதையும் காட்டுறேன். அந்த 2017 நான் வந்து மைக் வாங்கினேன், மைக் பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. ஆனால் எனக்கு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மனசு வரல, இந்த பாப் ஃபில்டர். ஸோ எனக்கு என்னைக்காவது வந்து நம்ம ரெக்கார்டிங் ஸ்டூடியோ மாதிரி நம்ம செட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் வந்து இந்த பாப் ஃபில்டர் நான் இந்த மைக்குக்கு முன்னாடி வைப்பேன் அப்படின்ற ஒரு ஆசையில் இதை நான் வந்து தூக்கி உள்ளே போட்டு வச்சுட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு 2017 டிசம்பர் அப்படின்னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. 2023, ரைட்? ஸோ 6 வருஷமா 5.5 17, ஓகே 5 வருஷம்னே வச்சுக்கோங்க. ஸோ எஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி அப்படி எடுத்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெருசாக அழுக்காகலை. நான் பயந்துட்டே இருந்தேன் உள்ளே வந்து அந்த பாப் ஃபில்டர் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே பக்காவாக க்ளீனாக எப்படி வந்ததோ அப்படியே இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருந்தேன், அதை வந்து நான் எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஃபுல்லாக எல்லாமே உதிர்ந்து போயிருந்தது. ஏன்னா பல வருஷம் கழிச்சு அதை நான் ஓப்பன் பண்ணேன். பட் இது வந்து அப்படியே இருந்தது. ஸோ ஐ எம் குவைட் ஹாப்பி. இந்த மைக்குக்கு நான் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பாப் ஃபில்டரை வைப்பேன், வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அதோட அழகே தனியாக இருந்தது மக்களே. அண்ட் இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மைக்கில் பேசுகிறதுக்கும் அந்த மைக்கில் பேசுகிறதுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் இது மூலயமா நீங்கள் இந்த மைக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம். அதுக்கான லிங்க்கையும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் எந்த இடத்துல போய் வாங்கினோ அதே அமேசான் லிங்க் தான் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ கைஸ், எஸ் செட்டப் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே நம்மளோட மைக் அண்ட் அதோட ஷாக் மவுண்ட் இருக்குது. அண்ட் அது எல்லாத்துக்கும் மேலே இந்த பாப் ஃபில்டர் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஐ திங்க் நான் வாங்கும்போது 699 சம்திங் இருந்தது. இப்போ அமேசானில் வந்து 599 போட்டிருக்காங்க. பட் குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. நான் வந்து பேசி காட்டுறேன், பாடி காட்டுறேன். அண்ட் இதோட ஃபுல் செட்டப்பையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. அண்ட் இந்த ஒயர் மட்டும்தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அதுதான் என்னோட ஃபீல் இருந்தது. மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோட முகத்தையும் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. நான் இந்த இது வேணால் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேசி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த லேப்லியர் மைக்கோட வாய்ஸு. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள்.
இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மோனோ PM461லேருந்து வர வாய்ஸ். இது எப்படி இருக்குது அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலாக இந்த மைக் வந்து பிடிச்சிருந்தது. பிகாஸ் வாய்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்தது அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நான் இன்னும் மற்ற மைக்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணல. வாங்கும்போது தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வச்சுருந்த பழைய மைக்குக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். அண்ட் என்னோடய ரூம் செட்டப்பே வந்து இப்போ வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்டூடியோ மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. அட்லீஸ்ட் ஸ்டூடியோவில் நான் வந்து பாட்டு பாடலைனாலும் எனக்கு வந்து ஒரு இந்த டப்பிங் கொடுக்குற ஸ்டூடியோவில் அந்த வாய்ஸ் ஓவர் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி பேசும்போது ஒரு கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் மாதிரியோ நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இப்போ வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் மைக் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களுக்கு வந்து பாடி கூட காட்டுறேன். உன் பார்வை 1000 மொழி சொல்லும் அன்பே அன்பே, உன் இதழ்கள் 1000 கதை சொல்லும் அன்பே, உன் சின்ன புன்னகை சிறை செய்யும் அன்பே அன்பே, உன் மௌனம் தீயன எனக் கொள்ளும் அன்பே, ஓஹோ இன்பமாயும் செய்வாய் அன்பே என் அன்பே, இதயத்தில் மழை என்ன பொழிந்தாய் அன்பே, ஓஹோ காதல் ஒரு வன்முறைதானே அன்பே என் அன்பே, இது கடவுளின் செய்முறை அல்ல அன்பே, நறு 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 முகையே என் காதல் தேவதையே, கரு 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 விழியே என்னை வீழ்த்தும் பேரழகே. சாங் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க கைஸ். ஸோ இதுதான் கைஸ் என்னோட மோனோ PM461 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நான் வச்சிருக்கிற எல்லா ஆக்சசரிஸோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் யூ கேன் ட்ரை இட் அவுட். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இதை தவிர்த்து நான் வேறு ஏதாவது ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுற ரிங் லைட் வித் ஸ்டாண்ட், இல்லை நான் யூஸ் பண்ணுற DSLR, இதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லலாம். பிகாஸ் நான் இது எல்லாமே வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ நோ ஹவு திங்ஸ் ஒர்க்ஸ். அண்ட் இதில் என்ன பெட்டராக இருக்குது, என்ன வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு யூடியூப்பில் ஒரு பிகினராக வந்து எனக்கு ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் ஜென்யூனான ஒரு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அண்ட் இப்போதைக்கு நான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், இந்த மைக்ரோஃபோனை வாங்கி ஜஸ்ட் ஒரு 2 to 3 days ஆகுது. இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் கேட்டிங்கன்னா ஐம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு வித் இட். ஒரே ஒரு பிரச்சனை, அதை நான் சொன்ன மாதிரி அந்த ஒயர் வந்து ரொம்பவே குட்டியாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அட்லீஸ்ட் 8 feet இருக்கும்னு நினச்சேன். ஸோ தட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் புல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் அது ஒன்று தான் இதில் பிரச்சனை. ஆனால் என்னோட சிஸ்டம் செட்டப்புக்கு இது எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு லாங் ஒயராக வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். என்னோட வீடியோ ரிவ்யூ இது வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உதய் பாத்தி சைனிங் ஆஃப். சியர்ஸ், பை.